Hi friends, welcome back to my day 12 of my 100 days weight loss challenge. இன்னைக்கு நான் இன்னும் கன்சிஸ்டண்டா இருக்கேன். அப்படி டே 12 ஆயிடுச்சு. இன்னும் கன்சிஸ்டண்டா இருக்கேங்கிறத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. vlogல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னா வாட் ஐ ஏட் இன் a day. இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேங்கிறது, அப்புறம் இன்னைக்கு உண்டான மோட்டிவேஷனல் கோட், அதாவது ஒன் ஹேபிட் அட் அ டைம். அதாவது ஒரே டைம்ல எக்கச்சக்கமான ஹேபிட்ஸை உள்ளுக்க கொண்டு வராம ஒன் ஹேபிட் அட் அ டைம், ஒரு ஹேபிட் ஒரு டைமுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வெயிட் லாஸ் நல்லாவே அச்சீவ் பண்ணிடலாம். இதுதான் இப்போ இன்னையோட மோட்டிவேஷனல் டிப். இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா யூஸ்வலா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஒரே ஒரு மில்லட் தோசை மட்டும் இருந்தது. அது மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் மீல் மேக்கர் கிரேவி எஸ்டே வச்சிருந்தது. அந்த மீல் மேக்கர் கிரேவி அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால அதையும் போட்டுட்டேன். ஸோ அதனால அது மட்டும்தான் இன்னைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துப்பேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்றதுக்கு அப்புறமா எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ கொஞ்சம் ஹாட் வாட்டர்ஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய சேஞ்ச் தெரியுது. ஸோ இந்த ஒரு ஹேபிட் தான் நான் இப்போதைக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹானஸ்டா சொல்லணும்னா இதுல நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. டைஜஷன்ல எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கு. முன்னாடிலாம் நான் 10 எடுத்துப்பேன். ஸோ நோ சுகர், நோ ரைஸ், 2 to 3 liters ஆஃப் வாட்டர், அப்படி எல்லாத்தையும் ஒரே டைம்ல எடுத்துட்டு என்ன நடக்கும்னா ஃபெயில் தான் ஆவேன். டெஃபினட்டா அதுல பாஸ் ஆக மாட்டேன். 100% ஃபெயிலியர் தான் எனக்கு அந்த வெயிட் லாஸ்ல. ஒரு நியூ ஹேபிட் பர் வீக் நம்ம மெதுவா இன்க்ரீஸ் பண்ணோம்னா லாங் டேர்ம் சக்சஸ் டெஃபினட்டா அச்சீவ் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு நான் இந்த கொடுக்குற கோட். லஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 100 கிராம் ஆஃப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல தால் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாம்பார் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். பிளஸ் பன்னீர் ஒரு 100 கிராமுக்கு எடுத்திருக்கேன். எதுவுமே கிடையாதுங்க, சும்மா பெரட்டிட்டு ஜஸ்ட் தவா ஃப்ரை தான், ஷாலோ ஃப்ரை எல்லாம் கிடையாது பன்னீர். ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய பீன்ஸ் அண்ட் கேரட் போட்டு பொரியல் நிறைய வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட்டு. என்ன ஸ்லோவா லேர்ன் பண்ணேன்னா போர்ஷன் கண்ட்ரோல். இதுதான் நான் ரொம்ப ஸ்லோவா லேர்ன் பண்ணினது. முன்னாடிலாம் என் லஞ்ச் பிளேட் ரொம்ப ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபுல்லா இருக்கிறது ரைஸ் தான் இருக்கும், வெஜிடபிள்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த தடவை போர்ஷன் இதுல நான் வெஜிடபிள்ஸை ஜாஸ்தி பண்ணிட்டு ரைஸை எப்படி கம்மி பண்றதுங்கிறத கத்துக்கிருக்கேன். ஸ்மால் பிளேட், ஸ்மால் போர்ஷன். ஸோ ஈவினிங் கொஞ்சம் ஹங்கிரியா இருந்ததுனால ஒரு கப் ஆஃப் கிரீன் டீஸ் குடிச்சேன். அஸ் வெல் அஸ் கொஞ்சம் கோவா சாப்பிட்டேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு ஈவினிங். அப்புறம் வெளியில கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஸோ வெளியில எல்லாம் கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். கிரேவிங்ஸ் வரும், நிறைய பார்த்தா நிறைய சாப்பிடணும்லாம் தோணும். ஸோ கிரேவிங்ஸ் வரும்போது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 1-2 டெஃபினட்டா வாயில போட்டுடுவேன். இல்லாட்டினா நம்ம மைண்ட்ல சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய ஃபில் பண்ணிக்குவேன். கோவா, ஹெர்பல் இது மாதிரி ஃபில் பண்ணோன்னா கிரேவிங்ஸ்க்கு நம்ம கொஞ்சமா தான் நம்ம இடம் இருக்கும், அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ இதுவே ஒரு ஸ்மால் ஹேபிட்டோட சேஞ்ச் தான் நம்ம பண்றது இல்ல. இன்னைக்கு நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்க. நாளைக்கு நம்ம திருப்பி பூமப் ஆயிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் ஒரே மந்திரம். இன்னைக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நாளைக்கு பூமப் ஆயிக்கலாம். டின்னர் பாத்தீங்கன்னா 7 o'clock இன்னைக்கு என்னோட டின்னர் டைமிங். ஸோ 7 o'clock நான் என் டின்னர் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு டின்னர் பாத்தீங்கன்னா மில்லட் தோசாவும் சாம்பாரும். இன்னையோட டின்னர் பாத்தீங்கன்னா 2 மில்லட் தோசை அண்ட் கொஞ்சம் பவுல் ஆஃப் சாம்பார். அவ்வளவுதான் இன்னைக்கு டின்னர்ல எடுத்து. ரொம்ப சிம்பிளான டின்னர், ஆனா ரொம்ப ஃபில்லிங்கா இருந்துச்சு. முடிச்சுட்டு அஸ் யூஸ்வல் வீட்டுக்குள்ள சும்மா ஒரு 10 minutes வாக் அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் டைஜஷனுக்கு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் என்னோட மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே டே. இன்னைக்கு லேர்னிங் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அட் அ டைம் நிறைய சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒன் ஹேபிட் ஒரு வீக்குக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஒன் ஹேபிட் சேஞ்ச் பண்ணும்போது இட் வில் பி அ மாஸ்டர்ட். உங்களுக்கு 10 ஹேபிட்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணும்போது இட் வில் பி ஒன்லி அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியுமே தவிர சேஞ்ச் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறத பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு டே 13ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். until then, bye, take care.